ஹாய் ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏ படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் அதர்வா முரளி நடிப்பில் 20 ஜூன் 2025 இன்று வெளியாகிருக்கும் படம் டிஎன்ஏ. இந்த கதையை பற்றி லைட்டாக பார்ப்போம். ஹீரோ அதர்வாவுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர், அதனால் வேலைக்கு வெட்டின்னு எதுவும் போகாமல் குடிபோதைக்கு அடிமையாகி மறுவாழ்வு மையத்துக்கு போய் குணமாகி வர்றாரு. பார்டர் லைன் டிசார்டர் பர்சனாலிட்டின்னு அப்படின்னு ஒரு மனநோயில ஹீரோயின் பாதிக்கப்படுறாங்க. நிமிஷா சஜயன். 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. கொஞ்ச நாள்ல அழகான குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை கையில் வாங்கும்போது இது என் குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க தான் மனநோயால பாதிக்கப்பட்டவங்களாச்சு, அதனால் உளர்றாங்கன்னு நினைக்கும் போது உண்மையாவே குழந்தை பிறந்து 10 நிமிஷத்தில் குழந்தை திருட்டு போயிடுது. இதுக்கப்புறம் குழந்தையின் அப்பாவான அதர்வா போலீஸான பாலாஜி சக்திவேலோடு இணைந்து எப்படி கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன் ஏற்கனவே ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர் போன்ற படங்களை எடுத்திருக்காரு. இந்த படத்தில் அவர் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் நல்ல கதை. இப்பெல்லாம் பல இடங்கள்ல குழந்தை திருட்டு போறதா செய்திகளை பார்த்திருப்போம். இந்த கதையை அதர்வா தேர்ந்தெடுத்ததே நல்லது. நிமிஷா சஜயன் மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பிரமாதமான மனநிலை பாதிக்கப்பட்டு குணமானவரா பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. முதல் பாதி வேகமாக நகருது, 2ஆம் பாதி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. எடுத்துக்கொண்ட கதைக்களம் பிரமாதமான கதை. புதுமண தம்பதிகள் கொஞ்சம் லேட்டாக குழந்தை பத்துக்கலான்னு நினைக்கிறவங்க, குழந்தை வேணும்னு சிகிச்சை எடுத்துக்கிறவங்க, குழந்தை இல்லைன்னு குடும்பத்தில் பிரச்சனையால் சிக்கி துவைப்பவர்கள் எல்லோரும் இந்த படம் பாருங்க. இது ஒரு கதை சார்ந்த படம். அதர்வாவை விட மற்ற கேரக்டர்கள் ரொம்பவே ஸ்கோர் பண்றாங்க. இந்த படம் அதர்வாவுக்கு ஒரு கம்பேக் படமா அமையுமானா தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல கதையில் மீண்டும் சந்திப்போம். நம்ம டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.